வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். காரைக்காலில் ஆய்வு மேற்கொண்டார் ஆளுநர் கைலாசநாதன். மாவட்ட வளர்ச்சி குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை. மின் கட்டண உயர்வை கண்டித்து 3ஆம் தேதி முற்றுகை போராட்டம். காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அறிவிப்பு. புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் அவல நிலை கண்டுகொள்ளுமா அரசு நிர்வாகம்? ஜீவானந்தம் பகுதியில் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட நபர் 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட நபரின் குடும்பத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி 10 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தை ஐயப்பன் என்பவர் கடந்த 9ஆம் தேதியன்று பெய்த கனமழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். அதன்பின் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் வெவ்வேறு துறைகள் மூலம் நடைபெற்ற தேடுதல் பணிக்கு பிறகு 11ஆம் தேதியன்று ஆட்டுப்பட்டி அருகே உள்ள வாய்க்காலில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவரது குடும்ப வறுமையை கவனத்தில் கொண்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்தும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நிதியிலிருந்தும் கருணை தொகை வழங்க உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் உயிரிழந்த ஐயப்பனின் மனைவி புவனேஸ்வரியிடம் கருணை தொகையாக முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் வழங்கப்படும் நிவாரண தொகை 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் மொத்தம் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் வழங்கினார். இந்த நிகழ்வின் போது மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், வருவாய் அதிகாரி அருண் ஐயாவு, வட்டாட்சியர் ராஜேஷ் கண்ணா ஆகியோர் உடனிருந்தனர். கமலா அறக்கட்டளை சார்பில் இலவசமாக தட்டச்சு முடித்த மாணவர்களுக்கான அரசு தேர்விற்கான நுழைவு சீட்டினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் கமலா அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து தொகுதி முழுவதும் தையல் பயிற்சி, தட்டச்சு பயிற்சி மற்றும் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் தொகுதி உள்ள மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு பயிற்சி வழங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு அரசு தட்டச்சு தேர்வுகளுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு தேர்வு எழுதும் வரை பல்வேறு உதவிகள் செய்து வருகிறது. இந்த நிலையில் இவ்வாண்டு வில்லியனூர் பகுதியில் உள்ள ஆச்சாரியா கல்லூரியில் தட்டச்சு தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் கலந்து கொள்ள லாஸ்பேட்டையில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இவர்களுக்கு நுழைவுச் சீட்டு வழங்கும் விழா கமலா அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற்றது. கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நுழைவுச் சீட்டினை வழங்கி வாழ்த்து கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், தட்டச்சு பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிவகுமரன், அபிராமிட்டி, தேவி, அக்ஷயா கே, சத்யா, ஓகே தினேஷ்,
ஓகேண்ணா. விக்னேஸ்வரன், பிரித்திகா, ஓகே. அஸ்வின், தருண், பொன்னி, அக்ஷயாபி. மின் கட்டண உயர்வை கண்டித்து முற்றுகை போராட்டம், காங்கிரசார் அறிவிப்பு. புதுச்சேரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை காரணம் காட்டி மின்கட்டணத்தை ஆண்டுதோறும் உயர்த்தி வருகிறது. அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் மின்கட்டணத்தை அரசியது. அப்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் தவிர அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் மின்கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி மின்கட்டணம் 2 மாதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது மீண்டும் மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அதே தேதியிலிருந்து ஹரியர்ஸுடன் வசூலிக்கப்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. அப்படியென்றால் முன்பு அமைச்சர் அறிவித்தது மோசடியா அல்லது மின்துறை அதிகாரிகள் யாரும் அமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லையா? இதற்கு காரணம் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்தான் என்றால் தற்போதைய ஆட்சியாளர்கள் அனைவரும் அடுத்து வரும் தேர்தல்களில் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம்தான் வாக்கு சேகரிக்க வேண்டும். புதுச்சேரி மக்களிடம் வாக்கு கேட்டு செல்லக்கூடாது. தனியாரிடம் ஒப்படைக்கும் முன்பு இஷ்டத்திற்கும் மின்கட்டணம் உயர்த்தப்படுகிறதா? தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மின்துறையை தனியார் மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் தொடர்ந்துள்ள வழக்கில் மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என்று அரசு உறுதியளித்து அந்த வழக்கை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும். மின்கட்டணத்தை முன்கூட்டியே வசூலிக்கும் வகையில் ப்ரீபெய்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மின்சாரத்திற்கு கட்டணம் வசூலிக்கும் நோக்கில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 3ஆம் தேதி காலை 10 மணி அளவில் உப்பளத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என பாராளுமன்ற மக்களவை உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்தியலிங்கம் அறிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கிற்கு ஆரத்தி எடுத்து நெற்றியில் குங்குமம் வைத்து வரவேற்ற பெண்கள். புதுச்சேரி மாநில காவல்துறையில் காவல்துறை தலைமை இயக்குநராக ஷாலினி சிங் பதவியேற்ற பின் ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வடக்கு பகுதி சரகத்திற்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், மேட்டுப்பாளையம், லாஸ்பேட்டை, டிநகர், சேதராப்பேட் போக்குவரத்து காவல் வடக்கு காவல் நிலையங்கள் ஆகியவற்றை டிஜிபி ஆய்வு மேற்கொண்டார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு வந்த காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கிற்கு காவல்துறை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங்கை ஆரத்தி எடுத்து நெற்றியில் குங்குமம் வைத்து வரவேற்றனர். அவரும் புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து காவல் நிலையத்தில் உள்ள பதிவு அறை, ஆயுத அறை, குற்றம் மற்றும் குற்றவியல் கண்காணிப்பு அறை மற்றும் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள், சிசிடிவி கண்காணிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மேற்கண்ட காவல் நிலைய கண்காணிப்பாளர்களுடன் காவல் நிலையங்களின் செயல்பாடுகள் மற்றும் தேவைகள் குறித்தும் குற்ற செயல்களின் நிலவரங்கள் குறித்தும் கேட்டறிந்தார். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை ஆய்வு செய்த போது திருப்தியடைந்த அவர் இதனை தொடர்ந்து பின்பற்றுமாறு பாராட்டினார். மேலும் அனைத்து குற்றம் தொடர்பான பதிவுகளையும் அவ்வப்போது பதிவு செய்து வைக்க வேண்டும் என்றும் எப்போது கேட்டாலும் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். Where you are doing the checking and everything. Okay. Very good. ஒரு நிமிஷம் जी
வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் பெய்த கனமழையால் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. கடந்த 2 நாட்களாக வெயிலின்றி வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. மாலை திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, கடற்கரை சாலை, லாஸ்பேட்டை, உருளையன்பேட்டை, ராஜ்பவன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதேபோன்று கிராமப்புறங்களான பாகூர், கரிக்கலாம்பாக்கம், திருக்கனூர், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்தது. மழையின் காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்தாலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். தாழ்வான பகுதிகளில் ஒரு சில இடங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகளும் பாதிக்கப்பட்டனர். இப்பதான ரோடு போட்டீங்க, அதுக்குள்ள பள்ளம் தோன்றீங்களே. வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அதிகாரிகளை நியாயம் கேட்ட சாமானியன். புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபம் அருகே உள்ள கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள சாலைகள் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரின் முயற்சியால் புதிதாக அமைக்கப்பட்டது. மேலும் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் தகவலும் கொடுக்காமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாலையின் மையத்தில் சுமார் 2 அடி ஆழத்திற்கு பள்ளத்தை தோண்டுவதால் புதிதாக போட்ட தார் சாலை சின்னாபின்னமாகி உள்ளது. மேலும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தோண்டப்பட்ட இந்த பள்ளத்தில் இரவில் வாகனத்தில் செல்பவர்கள் தவறி விழுந்து விபத்திற்கு ஆளாகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தார் சாலையில் போடப்பட்ட பள்ளங்களை வீடியோவாக எடுத்து இணையத்தில் பரவவிட்டு நியாயம் கேட்டுள்ளார். அதாவது இந்த பள்ளத்தின் மூலம் ஏற்படும் விபத்துகள் குறித்தும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இதுபோன்று நடக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் இந்த சாலையை போட்ட பொறியாளர்களை சட்டமன்ற உறுப்பினர் கண்டிக்க வேண்டும் என்றும் முறையிட்டுள்ளார். மேலும் இப்பதான் யார் ரோடு போட்டீங்க, எதற்காக பள்ளம் தோன்றீங்க என்று கேள்வியும் கேட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி ஆளுநரை சந்தித்த நடிகர் விஜய் சேதுபதி. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் நடிகர் விஜய் சேதுபதியின் படப்பிடிப்பு நடைபெற்றது. பிக் பாஸ் விளம்பர படப்பிடிப்பு என படப்பிடிப்பு குழுவினர் தெரிவித்தனர். வெள்ளை கோட் அணிந்து வந்த விஜய் சேதுபதி காரில் அமர்ந்து இறங்குவது போல் படமாக்கப்பட்டது. அப்பொழுது துணைநிலை ஆளுநர் விஜய் சேதுபதி நடித்துக் கொண்டிருந்ததை அறிந்து அவரை ஆளுநர் மாளிகைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் படப்பிடிப்புக்கு நடுவே துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை விஜய் சேதுபதி சந்தித்தார். புதுச்சேரியில் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்திருந்த தமிழ் திரை உலகின் முன்னணி நடிகர் மற்றும் தயாரிப்பாளருமான விஜய் சேதுபதி மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து உரையாடினார் என ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அவரது ரசிகரின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதி பூங்காவில் கேக் வெட்டி கொண்டாடிய விஜய் சேதுபதி அவரது ரசிகருக்கு ஊட்டி மகிழ்ந்தார். இதேபோன்று நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா கதாநாயகனாக அறிமுகமாகும் பீனிக்ஸ் படப்பிடிப்பு புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் அவர் நடித்த காட்சிகளும் படமாக்கப்பட்டது. அவரும் ரசிகர்கள் மத்தியில் கேக் வெட்டி ரசிகரின் பிறந்த நாளை கொண்டாடினார். சூப்பர். ஹாப்பி பர்த்டே பாருங்க. ஹாப்பி பர்த்டே நல்ல வெல்கம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. திமுக கூட்டணியில் விரிசல் விழாதா என ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புகின்றனர். விடுதலை சிறுத்தை கட்சி அங்கம் வசிக்கும் திமுக கூட்டணி கட்டுக்கோப்போடு உள்ளது என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகே 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவதூறு மற்றும் வெறுப்பு பேசியதாக உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கு மீதான விசாரணை புதுச்சேரி சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் போது விசிக தலைவர் திருமாவளவன் ஆஜராகாமல் இருந்தார். இதையடுத்து அவருக்கு இரண்டாவது நீதிபதி ரமேஷ் பிடிவாரண்ட் பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜரானார். நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் புதுச்சேரியில் 2014ஆம் ஆண்டு ஜனவரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய போது தலித் அல்லாத பிற சமூகத்திற்கு எதிராக பேசியதாகவும் பகையை தூண்டும் வகையில் பேசியதாகவும் என் மீது புகார் அளிக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் தலைமறைவானவர் என்ற அறிவிப்போடு நீதிமன்றத்தில் ஆஜராக கூறினர். அதனால் ஆஜராகி வழக்கை விரைந்து நடத்துமாறு கூறியுள்ளேன். இது பொய் வழக்கு, தள்ளுபடி செய்ய வேண்டும் என விண்ணப்பம் செய்துள்ளேன். இந்த பொய் வழக்கில் இருந்து என்னை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன் என்றார். திமுக கூட்டணியில் விரிசல் விழாதா என ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புகின்றனர். விசிக அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணி கோப்போடு உள்ளது. உரிமை தொடர்பாக எழுப்பும் குரல் வேறு, கூட்டணி தொடர்பாக கொண்டுள்ள நிலைப்பாடு என்பது வேறு. இந்த வதந்தி எங்கள் கூட்டணியை பாதிக்காது. விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தப்படும் பல்வேறு நிகழ்வுகளில் கார் பந்தயமும் ஒன்று. இதுபோன்ற போட்டிகள் நடத்துவதன் மூலம் தலைநகர் சென்னையில் சுற்றுலா கவர்ந்திழுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். தொழில் முதலீட்டாளர்களை சென்னை நோக்கி அழைக்க ஏதுவாக அமையும். பெங்களூர், புதுடில்லி போன்ற இடங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம்தான் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெருகுகின்றன. அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிகழ்ச்சியின் காரணமாக நீதிமன்றமும் போட்டியை நடத்த தீர்ப்பளித்துள்ளது என்று நம்புகிறேன். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை வரவேற்கிறோம். நாங்கள் அதை வலியுறுத்துவோம் என்றார். நான் வாழைப்படத்தை பார்த்தேன். படம் நன்றாக இருந்ததால் அதன் இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டினேன். தங்கலான் படத்தை பார்க்கவில்லை. அதனால் இயக்குனர் ப. ரஞ்சித்தை பாராட்டவில்லை. வாழை தங்கலான் படம் பாராட்டு சர்ச்சை குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதில் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது கட்சி தலைவர்கள் கட்சி கொடியுடன் ஆஜராக கூடாது என்று மரபு இருக்கும் நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தனது கட்சி கொடியுடன் நீதிமன்றத்தில் ஆஜரானது குறிப்பிடத்தக்கது. அப்போது தலித் அல்லாத பிற சமூகத்தினருக்கு எதிராக பேசியதாகவும் தலித் அல்லாத பிற சமூகத்தினரிடையே பகையை தூண்டும் வகையில் பாகுபடுத்தி பேசிய புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லாததால் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகள் படுத்து கிடக்கும் அவல நிலை. சுமார் 13 லட்சம் மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரியில் 5 தனியார் மருத்துவக் கல்லூரிகள், 2 அரசு மருத்துவமனை, அது இல்லாமல் மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனை என 8 பெரிய மருத்துவமனைகள் உள்ளன. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினம்தோறும் சிகிச்சை பெற்று செல்கின்றனர். அது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையின் போது சுகாதாரத்துறைக்கு மட்டும் கணிசமான தொகையும் புதுச்சேரி அரசு ஒதுக்கி வருகிறது. இருந்தாலும் அரசு மருத்துவமனையின் மீது புதுச்சேரி அரசு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கவனம் செலுத்தாததால் அரசு மருத்துவமனை இன்று சீர்கெட்டுள்ளது. குறிப்பாக அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு அழைத்து செல்ல வாகன வசதி இல்லை. எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்ட இயந்திரங்கள் பழுதடைந்துள்ளது. மேலும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இல்லாமல் குப்பை கூலமாக காட்சியளிப்பது போன்ற பல்வேறு குறைபாடுகள் இருந்து வந்த நிலையில் நோயாளிகள் பெருமளவில் வந்து சிகிச்சை பெறும் அரசு மருத்துவமனையில் போதுமான அளவிற்கு படுக்கை வசதிகளும் இடவசதிகளும் இல்லாததால் நோயாளிகளை தரையில் பாய் போட்டு படுக்க வைக்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் குளுக்கோஸ் போடுவதற்கு ஸ்டாண்ட் கூட இல்லாததால் பெண் ஒருவர் குளுக்கோஸ் பாட்டிலை கையில் பிடித்தபடியே நிற்கும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. வசதி இல்லாததால் ஒரே படுக்கையில் 3 நோயாளிகள் படுக்கும் கொடுமையான நிலையும் அரசு மருத்துவமனையில் உள்ளது. மேலும் பல்வேறு தருணங்களில் அரசு மருத்துவமனை குறித்து வீடியோ இணையத்தில் வைரலாகி வந்தாலும் அந்த குறைகளை அரசு நிர்வாகம் சரி செய்வது கிடையாது. தற்போது மீண்டும் ஒரே படுக்கையில் 3 பேர் படுத்திருப்பது, குளுக்கோஸ் போடும் ஸ்டாண்ட் இல்லாததால் பெண் ஒருவர் கையில் பிடித்திருப்பது,
படுக்கை வசதி இல்லாததால் பாய் தலகாணி போட்டு உறவினர்கள் விசேஷத்திற்கு வந்தது போல் நோயாளிகள் படுத்து தூங்குவது என்ற வீடியோவும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இனியாவது அரசு கவனம் செலுத்தி அரசு மருத்துவமனையின் சுகாதார சீர்கேட்டை சரி செய்து நோயாளிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமா என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெர்மனி நாட்டில் நடக்க இருக்கும் உலக அளவிலான கயிறிழுக்கும் போட்டி. இதில் புதுவை மாநிலத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர் பாரதிதாசன் இந்திய அணியில் இடம்பெற்று புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளார். வருகிற 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை ஜெர்மனி நாட்டில் நடக்க இருக்கும் உலக அளவிலான கயிறு இழுக்கும் போட்டிகளில் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கான போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் மொத்தம் 24 நாடுகள் கலந்து கொள்ள உள்ளன. இந்த போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளும் கலந்து கொள்ள உள்ளது. இதற்கான இந்திய அணி தேர்வு 3 கட்டமாக கேரளா, டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்களில் நடைபெற்றது. இதில் புதுவை மாநிலத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர் பாரதிதாசன் இந்த 3 தேர்வுகளிலும் கலந்து கொண்டு இறுதியாக இந்திய அணியில் புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். வருகிற 3ஆம் தேதியன்று டெல்லியிலிருந்து இந்திய அணி ஜெர்மன் நாட்டிற்கு புறப்பட இருக்கிறது. இதில் புதுவை மாநில வீரரான பாரதிதாசன் இந்திய அணியில் இடம்பெற்றதற்காக இவரை புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பாக புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் புதுவை மாநில எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வாழ்த்தி பாராட்டினார். அந்த சமயம் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால், சங்கத்தின் செயலாளர் சுந்தரமூர்த்தி, தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், சுற்றுச்சூழல் அணி நவீன், கிளை செயலாளர் அகிலன், பயிற்சியாளர்கள் நந்தகோபால், பார்த்திபன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆனந்த், பிரவீன், மோகன், கௌதம் ஆகியோர் உடனிருந்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். பத்து பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம மாணவன் ஒருத்தன் ரொம்ப பெருமை சொல்லுது. அதனால அவர் வந்து வர 5ஆம் தேதியிலேருந்து அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அண்ணா நகர் பகுதியில் வரசக்தி விநாயகர் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கணபதி ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது. இதனையடுத்து 4ஆம் கால யாகசாலை பூஜை தொடர்ந்து பூர்ணாகதி மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் உட்பட கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் கவுன்சிலர் பொதுக்குழு உறுப்பினருமான வேலவன் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். கொஞ்சம் பின்னாடி வர சொல்ல உட்கார சொல்லுங்களா சார்? பழனி சார், ஒரு
சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் வி தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்ரர் ஆலயம் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய 8ஆம் நாள் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் வி தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்ரர் ஆலயம் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 8ஆம் நாள் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி உமாபதி, விழாக்குழு தலைவர் தனபால், விழாக்குழு உறுப்பினர்கள், வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஊர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோவிலில் கட்டுமான பணிக்காக அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆலய நிர்வாகிகளிடம் நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாயும், தற்போது 2வது தவணை தொகையாக 1 லட்சம் ரூபாய் என மொத்தம் 2 லட்சம் ரூபாய்க்கான தொகையினை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஆலய நிர்வாகிகள் தலைவர் ஆனந்த கணபதி, செயலாளர் சீனிவாச பெருமாள், பொருளாளர் சாரங்கபாணி, துணைத் தலைவர் சந்திரசேகர், துணை செயலாளர் அருண்மொழி, ஆறுமுகம், துணை பொருளாளர் ராஜா, கட்சி நிர்வாகிகள் மணி, பொன்னுசாமி, முரளி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வெயிட் பண்ணுங்க. அதான் சொல்லுமா கொடுங்க வேணும். ஓகே. சிறப்பாக பண்ணுங்கப்பா. வாழ்த்துக்கள்ப்பா. நீங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட புதுச்சேரி
புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் ரூபாய் 25 லட்சத்திலும், இதேபோல் சோரப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் ரூபாய் 25 லட்சத்திலும் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. ரூபாய் 25 லட்சம் மதிப்பீடு என மொத்தம் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டிலான கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் கட்டிடங்களையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் திருபுவனை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது. விழாவில் ஆட்சியர் குலோத்துங்கன், துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிட கோட்டம் 1 செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ரவீந்திரன், இளநிலை பொறியாளர் சண்முகம், தாசில்தார் சேகர் மற்றும் ஒப்பந்ததாரர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியை புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 1 வாயிலாக 3 மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. சார் கொஞ்சம் நோந்துருங்க. திருநள்ளாறு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிட பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொதுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கட்டப்பட்டு 38 ஆண்டுகளுக்கும் மேலான நிலையில் அப்பள்ளியின் கட்டிடம் பழுதடைந்துள்ளதால் பள்ளியை புதிய கட்டிடத்திற்கு மாற்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் உத்தரவின் பேரில் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தார். இதனை அடுத்து புதிய பள்ளி கட்டிடத்தை பார்வையிட்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பள்ளி கட்டுமான பணிகளின் நிலை குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி கட்டிடத்தின் பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பாஜக தலைவர் முருகதாஸ், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், தொகுதி செயலாளர் ஜெய்சிம்மன், தொகுதி பொருளாளர் ராமகிருஷ்ணன், முன்னாள் தொகுதி தலைவர் கந்த பழனிவேல் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு தொகுதி பாஜகவின் கோரிக்கையை ஏற்று திருநள்ளாறு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்த ஆளுநருக்கு பெற்றோர்களும் பொதுமக்களும் நன்றி தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மைய பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. கடந்த 28ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையும் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டாச்சாரியார்கள் புனித நீர் அடைக்கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் கோதண்டராமருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரி மாநில குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண காரைக்கால் மற்றும் அண்டை மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ கோதண்டராமனின் அருளை பெற்றனர். நாரணன் நம்பி நடக்கிறான் என்று பூரண பொற்குடம். ஓம் நமோ பகவதே வசுதேவாய.
புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் காரைக்காலில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக புதிதாக பொறுப்பேற்ற கைலாஷ்நாதன் காரைக்கால் மாவட்டத்தில் முதன்முறையாக ஆய்வு செய்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தின் வளர்ச்சி குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாவட்டத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகளை சேகரிக்கும் குப்பை கிடங்கை நேரில் சென்று ஆய்வு செய்ததுடன் குப்பைகளை பிரித்தெடுத்து மறுசுழற்சி செய்யும் முறைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது ஒப்பந்ததாரர் நரேந்திரன் உடனிருந்தார். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை ஆய்வு செய்து மீனவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மீனவர்கள் காரைக்கால் துறைமுகத்தை விரிவுபடுத்த வேண்டும், மீனவர்களை இபிசி பிரிவிலிருந்து எம்பிசி பிரிவிற்கு மாற்ற வேண்டும், இலங்கை அரசால் பிடிக்கப்பட்ட படகுகளை மீட்டுத் தர வேண்டும், இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீன்பிடிப்பதற்கு ஏதுவான சூழலை உருவாக்கி தர வேண்டும் எனவும் மீனவர்கள் துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்தனர். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் அறிவியல் கல்லூரியில் ரசாயன கலப்பு இல்லாத காய்கறிகள், பழங்கள், மலர் வகைகள் உள்ளிட்ட பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து வேளாண் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தினார். அப்போது பேசிய துணைநிலை ஆளுநர், நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் நம்முடைய கண்டுபிடிப்புகள் விவசாயிகளை பொருளாதார ரீதியாக உயர்த்தும் அளவில் இருக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். விதை உற்பத்தியை கல்லூரி சார்பில் செய்வதோடு சுய உதவி குழுக்கள் மூலமும் செய்தால் அவர்களும் சுயசார்பு பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள் எனவும் ஆளுநர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ், துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், வேளாண் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாசத்துல ஒரு போட்டை புடிச்சு வச்சுட்டு மேல போனா அவங்க தொல்லை கொடுக்குறாங்க, இவங்க தொல்லை கொடுக்குறாங்க. காரைக்கால் பாத்தீங்கன்னா பழைய அதுக்கு நேரம் ஆப்போசிட் மீண்டும் தலைப்புச் செய்திகள். காரைக்காலில் ஆய்வு மேற்கொண்டார் ஆளுநர் கைலாசநாதன். மாவட்ட வளர்ச்சி குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை.
மின் கட்டண உயர்வை கண்டித்து 3ஆம் தேதி முற்றுகை போராட்டம். காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அறிவிப்பு. புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் அவல நிலை கண்டுகொள்ளுமா அரசு நிர்வாகம்? ஜீவானந்தம் பகுதியில் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட நபர் 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.